நான் மார்க்குன்ற படம் பார்த்தேன். எனக்கு நார்மலாக வந்து நியூ இயர் என்ன படம் பார்க்குறது அப்படி தான் வந்தேன். பார்த்தா செம்மையாக இருக்குது. சாரோட என்ட்ரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு சாங் வந்திருக்கும். அது பயங்கரமாக இருக்கும். அதோடைய சாங் தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு சீக்வன்ஸ்லேயும் அவருக்கு சூப்பராக இருக்கும். கன்வே பண்ணுறது வந்து அரசியலில் யார் வரணும் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று தமிழ் டேரக்டர் தான் எடுத்திருக்காங்களா, அது எனக்கு தெரியாது. தமிழ் டேரக்டர் தான் எடுத்திருக்காங்கன்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னொன்று யோகி பாபு சார்லாம் பார்த்தீங்கன்னா அவர் செம்மையாக பண்ணியிருப்பார். அவருடைய காமெடி வந்து டப்பிங்கில் தான் பண்ண மாதிரிலாம் இருக்காது. அவருக்கு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபைனலாக ஒரு டச்சிங் ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருக்க வருது. அது பார்க்கலாம். ஆமாக்கா, எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம இது நார்மலாக வந்து டப் பண்ணி பார்த்த படம் மாதிரிலாம் இருக்காது. நமக்கு எப்படியோ நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். வயலன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. எதுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். சாங்ஸ் நான் சொன்னேன். ஸ்டார்டிங் ஒரு சாங் வருமே, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஃபைனலாக ஒரு டச்சாக இருக்கும். அவரோட ஸ்டெப்பாக இருக்கட்டும், அவரோட ஆக்ஷன் இருக்கட்டும், அந்த ஸ்லோ மோஷன் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே பிரித்து மேய்ச்சிட்டாங்க. படம் பார்த்தேனே, படம் நல்லாயிருக்கு. நடிகர் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. தமிழ் ஆளுங்களும் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது படம். ரொம்ப அதான் அந்த குழந்தைங்களை வந்து கடத்தி வச்சுருக்காங்க. அதை வந்து ஹீரோ வந்து காப்பாற்றுறாரு. ஆனால் அது என்ன கான்செப்டுக்கோசரம் கடத்திருக்காங்க அப்படிங்கிறத காட்டல. அந்த குழந்தைங்களை கடத்தி வச்சுருக்காங்க வில்லன். அதை வந்து ஹீரோ வந்து நல்ல ஆக்ஷனோட ஃபைட்டோட காப்பாற்றுறாங்க. அதை வயசு பசங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு படம். நல்லா இல்லை மற்ற எல்லாமே பார்க்கலாம். நல்லா ஃபைட்லாம் நல்லா செட் ஆகிருக்கு. அது தமிழில் இருக்கிற அளவுக்கு அதில் கிடையாது. ஒரு சில இடத்துல தான், 2 இடத்துல 3 இடத்துல தான் வந்து மேட்ச் ஆகிருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா அவருக்கு அது செட் ஆகலை. தமிழ் நடிகர் தான், அதில் மேட்ச் ஆகலை. பார்க்கலாம் ப்ரோ. நான் நார்மலான ஸ்டோரி தான். 4-5 கதை கொண்டு வந்திருப்பாங்க லைனாக. என்ன வில்லன் நான் கதை சொன்னால் சொல்லிட்டே போவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம். கூஸ்பம்ஸ் எல்லாமே ஓகே தான். பில்டப் இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருந்துருக்கலாம். கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் இழுத்துருக்கலாம். ஒரு 3 சீன் வராரு. 3 சீன்லையுமே நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. இல்லை ஓகே தான். எனக்கு ஒரே ஒரு எனது மார்க்குக்கு என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அந்த இது மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. பட் அந்த டைலாக் செட் ஆகலை. ஐ மீன் கன்னடத்துலேருந்து இது பண்ணேன்னா அதுக்காக சொல்ல. பட் நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சிடும். இல்லை நார்மலாக எல்லாருமே பார்க்கலாம். அந்தளவுக்கு இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் இல்லை. நல்லா இருந்துச்சு. மார்க்கு உண்மையிலே வந்து படம் மாசு பட்டை கிளப்பு. அது ஓப்பனிங் சாங்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே இருந்துச்சு. டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ்னு ஆகி போச்சு. இப்போ நம்ம ஒரு 1000 ரூபாய் பட்டாசு சொன்னால் என்ன நினைப்போம்? 1000 ரூபாய் பட்டாசுமா வெடிக்கணும் அப்படி தான் நினைப்போம். ஆனால் அதில் ஒரு பாதி பட்டாசு புஷ்னு தான் போயிருக்கு. அது மாதிரி வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபைட் கொஞ்சம் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக அதை பார்க்கலாம். ஆனால் எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. நிறைய இடத்துல வந்து எனக்கு வெறுப்படி வச்சிட்டாங்க. என்னடா நியூ இயர் அன்றைக்கி வந்திருக்கு, 1ஆம் தேதி அன்றைக்கி வந்திருக்கு, ஒரு நல்ல படமாக இருக்கும், 2-3 டைம் டேட் அறிவிச்சு மிஸ் ஆகி போயிடுச்சு. அப்போ படத்தில் ஏதோ வெயிட்டான சம்பவம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். உண்மையிலே அவங்க சம்பவம் பண்ணுறதுலே நாங்கள் தான் சம்பவம் பண்ணுவோம். அந்தளவுக்கு இருக்குது படம். சுமார் தானா, 1 டைம் வாட்சபிள். ஒன்றும் தலைவா, ஒரு ரிட்டையரான ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு போலீஸை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அவர் வெளியே இருந்துட்டு ஒரு வேலை பார்க்குறாரு. நல்லது தான் பண்ணுறாரு. அதுவும் அது அந்த மாதிரி ஒரு பக்கம். அப்புறம் ஒருத்தர் சிஎம் இது பண்ணி இன்னொருத்தர் சிஎம்முக்கு போடுறான். ஒரு பக்கம் குழந்தைய கிட்னாப் பண்ணி அது ஒரு பக்கம் ட்ராவல் போகுது. எல்லாம் போகுது எல்லாம் வராங்க. எல்லாம் முடிக்கிற இடத்துல வந்து சில இடத்துல நம்ம லாஜிக் பார்ப்போம். ஓ இந்த சீனுக்கு அப்புறம் இது வருது. அப்போ வந்து இவன் பொண்டாட்டி அவன் கூட்டு போனான், இல்லை அவன் இவன் கூட்டு போயிட்டான், இல்லைடா இவன் கூட்டு, அந்த மாதிரி வந்து நம்மளே வந்து சுத்தலை விட்டாங்க. அந்த மாதிரி வந்து பேலன்ஸ் இல்லாமல் பண்ணிட்டாங்க படம். வேறு ஒன்றுமே இல்லை. படம் வந்து ஹீரோட ஆக்டிங் சரி, ஃபைட் சீக்வன்ஸ் சரி, அதெல்லாம் ஓகே. மற்றபடி லாஜிக் இல்லை, அவ்வளோதான். ஏங்க யோகி பாபு காமெடி அங்கே பண்ணிக்கிறாங்க. கம்முன்னு இருங்க. தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த அப்பா சிஎம் குமார் சார், அப்புறம் இன்னும் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. பார்த்தேன் யோகி பாபு காமெடி பண்ணுறதுலாம் நமக்குலாம் நிறையா காமெடி பண்ணுறான். நான் கூட ஒரு சில இடத்த பார்த்து சிரிப்பெல்லாம் கூட நான் சிரிச்சிக்கினேன். ஐயோ நம்ம தமிழ் ஆடியன்ஸை விட்டு கொடுக்கூடாது நான் சிரித்தேன். பக்கத்தில் இருக்கிற என்னை முறைச்சான் பாருங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. படம் தேட்டரில் ஓடிக்கினுக்குது, நீ அவனை தேட்டரை பார்க்கணும், என்னை பார்த்து நீ என்ன பண்ணுற? எனக்கு சிரிப்பொழுது நான் சிரிக்கிறேன், நீ சிரி அழுவு ஏதோ நான் பண்ணு, என்னையா முறைக்கிற அப்படின்னு தேவையில்லாத ஒரு இதுங்க. அது இல்லாமல் 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டேன். 130 ரூபாய் நான் பறி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு. இன்னும் இந்த மாதிரி இந்த வருஷத்தில் எத்தனை 130 ரூபாய் நான் பறி கொடுக்க போகிறேன்னு தெரில. ஓகே பார்க்கலாம். 1 டைம் வாட்சபிள். ஐட்டம் சாங் எங்கே எல்லாம் போத்தின்னு தாங்க ஆடுறாங்க. இதுதாங்க ஐட்டம் சாங். அது என்னங்க ஓகே. அதை ஓப்பனிங் சாங் சூப்பராக இருந்துச்சு. அது மாசாக இருந்துச்சு. அது வந்து கேட்கறதுக்கு மெட்டுக்கு நல்லா பீட்டாக இருந்துச்சு. நம்ம கூட இருந்துச்சு டான்ஸ் எல்லாம் போட தோணுச்சு. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் அவரோட பில்டப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக அப்படியே டவுன் ஆகிடுச்சு. அது மாதிரி தான் இருந்துச்சு. 1 டைம் வாட்சபிள் பார்க்கலாம்.